Good morning dear students. Today classல பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் மேட்டர்ஸ் பற்றி பார்த்துருப்போம், பருப்புகளை பற்றி பார்த்துருப்போம். அதில் மாலிகுல்ஸ்னால் என்ன, ஆட்டம்ஸ்னால் என்ன, அயன்ஸ் பற்றி பார்த்துருப்போம். தென் டுடே பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் சிம்பிள்ஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ், இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். தெளிவாக கிளாஸை கவனிங்க. வெரி குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே கிளாஸில் நாம் சயின்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மேட்டர் பருப்புகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தென் லாஸ்ட் கிளாஸில் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அண்ட் அயன்ஸ் இந்த டாபிக் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கோம். தென் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் எலிமெண்ட்ஸ். இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா தனிமங்கள்னு சொல்லுவோம். இந்த எலிமெண்ட்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் 7th பேசிக்காக படிச்சிருப்பீங்க. நம்மளுக்கு 8th பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீப்பாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெளிவாக கிளாஸை கவனிங்க. எலிமெண்ட்ஸ் ஆர் எவ்ரிவேர். தனிமங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவை எங்கும் நிறைந்து உள்ளன. தெர் ஆர் த பில்டிங்ஸ் ஃபிளாக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் ஆன் எர்த். பூமியில் ஒரு தொகுதியிலாக தனிமங்கள் காணப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், டெஸ்க், மவுண்டைன்ஸ், கார், புக் எக்ஸெட்ரா. அதாவது பென்சிலாக இருக்கட்டும், டெஸ்க் மீன்ஸ் மேஜை, மவுண்டைன்ஸ் மலைகள், கார் வாகனம், புக் புத்தகம், இவற்றில் ஒரு தொகுதியிலாகவே தனிமங்கள் காணப்படுகின்றன. சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டு யூ நோ தட் when you are breathing you are actually inhaling airனா, ஒன்றும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றானது உண்மையிலேயே காற்று தான் நம்ம சுவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆன்சர்: தி ஏர் யூ பிரீத் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி எலிமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஆர்கான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சுவாசிக்கும் காற்றானது ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் ஆர்கான் போன்ற பல தனிமங்களால் ஆனது. சரிங்களா? தென் an element is a pure substance that can be broken down by chemical methods into simpler components. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, தனிமம் என்பது ஒரு தூய பொருள். an element is pure substance. என்ன சொல்ல வராங்க? தனிமம் என்பது ஒரு தூய பொருள் that can be broken down by chemical methods into simpler components. அதாவது இதை ரசாயன முறைகளால் எளிமையான கூறுகளாக உடைக்க முடியாது. அதாவது கெமிக்கல் மெத்தடில் என்ன பண்ண முடியாது, நம்மளால புரோக்கன் உடைக்க முடியாது, தனிமத்தை உடைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த எலிமெண்ட் கோல்டு cannot be broken down into anything other than gold. இப்போ தங்கத்தை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. தங்கம் என்ற தனிமத்தை தங்கத்தை தவிர வேறு எந்த கூறுகளாகவும் உடைக்க முடியாது. இப்போ கோல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஆக்சுவலாக வேற எந்த கூறுகளாகவும் உடைக்க முடியாது, தங்கமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கீப் ஹிட்டிங் கோல்டு வித் எ ஹம்மர், அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் தங்கத்தை ஒரு சுத்தியால் அடித்தால் கூட அது சிறு சிறு துண்டுகளாக மட்டும் என்ன பண்ணும், கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் யூ கீப் ஹிட்டிங் கோல்டு வித் எ ஹம்மர் த பீசஸ் would get smaller but each piece will always be gold. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, நம்ம தங்கத்தை சுத்தியால் உடைத்தால் கூட அது என்னவா சேஞ்ச் ஆகும், சிறு சிறு துண்டுகளாக மட்டும்தான் சேஞ்ச் ஆகுமே தவிர அப்பயும் அது என்னவா இருக்கும், தங்கமாக மட்டும்தான் இருக்கும், வேறொரு பொருளாக அதை மாற்ற முடியாது. சரிங்களா? தென் எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ என்ன சொல்ல வராங்க, தனிமங்கள் ஒரே வகை அணுக்களையே கொண்டிருக்கும். கவனிங்க, எலிமெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்படின்னா தனிமங்கள் ஒரே வகை அணுக்களையே கொண்டிருக்கும். an atom is the smallest particle of an element that still has the same properties that element. அதாவது ஒரு அணு என்பது ஒரு தனிமத்துடைய மிகச்சிறிய துகளாகும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆட்டம்னு என்ன சொல்லுவோம், ஆக்சுவலாக ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலிமெண்ட். அப்படின்னா ஒரு தனிமத்துடைய மிகச்சிறிய துகளை என்ன சொல்ல வராங்க, அணு என்று அழைக்கப்படக்கூடியவை. தட் ஸ்டில் ஹேஸ் த சேம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தட் எலிமெண்ட்னா என்ன சொல்ல வராங்க,
அந்த தனிமத்தின் பண்புகளை மட்டுமே என்ன பண்ணுவாங்களா கொண்டிருக்கும். சரிங்களா? All atoms of a specific element have exactly the same chemical makeup, size and mass. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியான வேதியியல் அமைப்பு, அளவு மற்றும் நிறை ஆகியவற்றை கொண்டுள்ளன. அதாவது ஆட்டம்ஸை பொறுத்தவரையும் அனைத்து அணுக்களுமே எப்படிக்கும் ஒரே மாதிரியான வேதியியல் அமைப்பையும் அதனுடைய சைஸ் அளவு அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க மாஸ் நிறையை கொண்டுள்ளன. சரிங்களா? தென் ஈச் ஆட்டம் ஹேஸ் அன் அட்டாமிக் நம்பர் விச் ரெப்ரசன்ட் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தட் ஆர் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் எ சிங்கிள் ஆட்டம் ஆஃப் தட் எலிமெண்ட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு அணு எண் உள்ளது. அதாவது ஒவ்வொரு அணுவிற்கு என்ன இருக்கு, ஒரு அணு எண் இருக்கும். அந்த தனிமத்துடைய அணுவின் உட்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றன. தெளிவாக கவனிக்கணும். ஈச் ஆட்டம் ஹேஸ் அன் அட்டாமிக் நம்பர். ஒவ்வொரு அணுவிற்கும் ஒரு அணு எண் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல வராங்க. தென் அடுத்து கவனிங்க, which represent the number of protons that are in the nucleus of a single atom that element. அதாவது அது அந்த தனிமத்துடைய அணுவுடைய உட்கருவின் எண்ணிக்கையை குறிக்கும். சரிங்களா? தென் அடுத்து கவனிங்க, there are a total of 118 elements. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமத்தின் எண்ணிக்கை எத்தனை கொடுத்துருக்காங்க? அதாவது 118 தனிமங்கள் காணப்படுகின்றன. இதை கூட உங்களை 1 மாதம் கேட்க முடியும். there are a total of 118 elements. தனிமங்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, மொத்த தனிமங்கள் 118 தனிமங்கள் உள்ளன. சரிங்களா? தென் many elements occur naturally on earth. அப்போ என்ன சொல்ல வராங்க, பல தனிமங்கள் இயற்கையாகவே பூமியில் கிடைக்கின்றன. however some are created in laboratory by scientists. ஒரு சில தனிமங்கள் என்ன பண்ணுறாங்க, ஆய்வகத்திலையும் தயாரிக்கிறாங்க வேதியியல் அறிஞர்கள். சரிங்களா? ஸோ அப்போ இதுவரை என்ன பார்த்துருக்கோம், எலிமெண்ட்ஸ்னால் என்ன, எலிமெண்ட்ஸ் ஆக்சுவலாக கண்டிப்பாக ஒவ்வொரு ஆக்சுவலாக ஆட்டம்ஸ் என்ன இருக்கும், அட்டாமிக் நம்பர் இருக்கும். அந்த அட்டாமிக் நம்பர் எங்கே இருக்கும், ஆக்சுவலாக நியூக்ளியஸ்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் இருக்குது, 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் நேச்சுரலாகவே கிடைக்கும். தென் ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்க, லேபரேட்டரியில் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். குறியீடை பற்றி கொடுத்துருக்காங்க, தனிமங்களுடைய குறியீடுகள். சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால் தனிமங்களுடைய குறியீடுகள் அப்படின்னா என்னங்க சார், என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எ சிம்பிள் இஸ் an image, object etc. that stands for some meanings. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட பொருளை உணர்த்தக்கூடிய உருவம், பொருள் ஆகியவையே குறியீடு எனப்படும். நல்லா கவனிங்க. எ சிம்பிள் இஸ் அன் இமேஜ். இமேஜ்னா உருவம்னு சொல்லுவோம், ஆப்ஜெக்ட்னா பொருள். ஓகேங்களா? இவற்றை உணர்த்தக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம என்ன சொல்ல வராங்க, குறியீடு என அழைக்கப்படக்கூடியது. உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக புரியாது, நீங்கள் கிளாஸ் தெளிவாக கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக புரியும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், எ டவ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பீஸ். இப்போ நம்ம கண்டிப்பாக அதை கேள்விப்பட்டிருப்போம். நாம் அமைதியின் குறியீடாக நம்ம என்ன ஆக்சுவலாக ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம், புறாவை யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? கவனிங்க, எ டவ் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பீஸ். அமைதியின் குறியீடாக புறாவை கூறுகின்றோம் இல்லைங்களா? ஏதோ நாட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தீர்ப்பதற்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், அமைதி குறியீடாக புறாவை தூதுறான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி ஆக்சுவலாக அமைதியின் குறியீடாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ, இந்த ஆக்சுவலாக அதாவது இந்த புறாவை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. அதுபோல் சிமிலர்லி, அதுபோல் we denoted mathematical operations by symbols. கணித செயல்பாடுகளை நாம் குறியீடு மூலம் குறிக்கின்றோம். இப்போ கவனிங்க, we denoted mathematical operation by symbolsனா, மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் இருக்கு இல்லைங்களா? என்னங்க சார் சிம்பிள்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், ப்ளஸ் டினோட்ஸ் அடிஷன்.
ப்ளஸ் என்ன பண்ணுவோம், அடிஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. தென் மைனஸ் டினோட்ஸ் சப்ஸ்ட்ராக்ஷன், ஓகேங்களா, எக்ஸெட்ரா. அப்போ மேத்தமெட்டிக்கலில் கூட்டல் என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் அடிஷன் சொல்லுவாங்க. அதே மைனஸ் என்ன பண்ணுவோம், சப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இது போல் எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளை யூஸ் பண்ணலாம். ஏங்க சார் சிம்பிளை யூஸ் பண்ணோம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சேம் வே இன் கெமிஸ்ட்ரி ஈச் எலிமெண்ட் இஸ் டினோட்டட் பை சிம்பிள்ஸ். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் நம்மளால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, எழுதி ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்ன சொல்ல வராங்க, சிம்பிள்ஸ்னு சொல்ல வராங்க. குறியீடு மூலம் குறிக்க போகிறோம், சரிங்களா. தென் ரைட்டிங் அவுட் ஆஃப் த நேம் ஆஃப் அன் எலிமெண்ட் எவ்ரி டைம் would become too troublesome. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து எலிமெண்ட்ஸை குறிக்கும் பொழுது முழுமையான நேமை எழுத முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிகழ்வு, சரிங்களா. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், அது கண்டிப்பாக சிம்பிள்ஸ் தேவை. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ த நேம் ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஷார்ட்டன்டு ஃபார்ம் கால்ட் ஆஸ் சிம்பிள்ஸ். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, எனவே தனிமத்தின் பெயர் என்ன பண்ணலாம், குறியீடாக சுருக்க வடிவில் குறிக்கின்றோம். இப்போ நம்ம பார்த்துருப்போம், ஹைட்ரஜனா ஹச் இல்லைங்களா, ஹீலியம்னா ஹச்இ, லித்தியம்னா எல்ஐ. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு முறை என்ன பண்ண முடியாது, அதனுடைய நேமை முழுமையாக எழுத முடியாது. அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், குறியீடை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த டாபிக்ல இதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். லெட் அஸ் லேர்ன் த brief history ஆஃப் சிம்பிள்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த குறியீடுகள் பற்றி வரலாற்றை நாம் தெளிவாக பார்க்க போகிறோம், சரிங்களா. தென் அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கிரீக் சிம்பிள்ஸ். கிரீக் சிம்பிள்ஸ்னால் கிரேக்க குறியீடுகள். கிரேக்க குறியீடுகள்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். த சிம்பிள்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் were used by the ancient Greeks to represent the 4 basic elements around us such as earth, air, fire and water. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, கவனிங்க, நான் ஒரு கிளாஸ் ரீகால் பண்ணுறேன். The symbols in the form of a geometrical shapes were used by the ancient Greeks to represent the 4 basic elements around us such as earth, air, fire and water. நம்மை சுற்றியுள்ள 4 இயற்கை கூறுகளாக, நம்மை சுற்றி 4 இயற்கை கூறுகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன இருக்கு, புவி, தென் காற்று, தென் நெருப்புன்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தா வாட்டர், ஓகேங்களா, அதாவது நீர், ஓகேவா. இதை குறிப்பிட ஸோ ஆன்சர் என்ன சொல்லுவோம், பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஒரு முறை தான் அது. இந்த கிரேக் சிம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேக்க குறியீடுன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. தென் அடுத்து பாருங்கள், அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். அல்கெமிஸ்ட்னா தமிழில் ரசவாதிகள்னு சொல்லுவோம். ரசவாதி குறியீடுகள், ஓகேவா. அல்கெமிஸ்ட்னா ரசவாதிகளின் குறியீடுகள்னு சொல்லி பார்க்க போகிறோம். கவனிங்க. In the days of alchemists, different materials that people used were represented by different symbols. Will they tried to change less valuable metal into gold. கவனிங்க. In the days of alchemists, different materials that people used were represented by different symbols. Will they tried to change less valuable metal into goldனா, ரசவாதிகளின் காலத்தில் சிலர் குறைந்த மதிப்புடைய உலோகங்களை தங்கமாக மாற்ற முயற்சித்தாங்க. அதாவது இந்த அல்கெமிஸ்ட் காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, குறைந்த மதிப்புடைய உலோகத்தை என்ன பண்ணுறாங்க, தங்கமாக மாற்ற முயற்சித்தாங்க. அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர்களுடைய செயலுக்கு ரசவாதம் என்று பெயர். ஸோ அந்த நிகழ்வுக்கு என்ன சொல்கிறாங்க, ரசவாதம் என்று பெயராக காணப்பட்டன, சரிங்களா. தென் தட் ப்ராசஸ் வாஸ் கால்டு அல்கெமி அண்ட் த மென் ஹூ டிட் திஸ் ஒர்க் வியர் நோன் அஸ் அல்கெமிஸ்ட். ஸோ அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் பொறுத்தவரைக்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதாவது அல்கெமிஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, ரசவாதிகளுடைய குறியீடுன்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரசவாதி என்று அழைக்கப்படக்கூடியவங்க குறைவான, அதாவது குறைந்த உலோகங்களை கொண்டு தங்கமாக மாற்ற முயற்சித்தாங்க.
எனவே அவர்களுக்கு என்ன பேர் சொன்னாங்க? ரசவாதிகள் என்று அழைக்கப்பட்டான்னு சொல்ல முடியும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதனுடைய சிம்பிள்ஸ் வந்து அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளாஸை கவனிங்க. இந்த அல்கெமிஸ்ட் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிக்கல், அர்சனிக், ஆன்டிமனி, வாட்டர். இது எல்லாமே எதனுடைய சிம்பிள்ஸ்? அல்கெமிஸ்ட் கண்டுபிடிச்ச சிம்பிள்ஸ் கூட கேட்கலாம் கண்டிப்பாக. இதை கூட கொஸ்டின் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கும். எப்படி கேட்பாங்கன்னா, அல்கெமிஸ்ட் எந்தெந்த எலிமெண்ட்ஸுக்கான குறியீடு கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டுருவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? நிக்கல் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? அர்சனிக் கொடுத்துருக்காங்க. தென் ஆன்டிமனி, தென் வாட்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, டால்டனை பற்றி பார்க்க போகிறோம் இல்லைங்களா? டால்டன் சிம்பிள்ஸ், டால்டன் குறியீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன் 1808 ஜான் டால்டன், English scientist, tried to name various elements based on pictorial symbols. அதாவது என்ன சொல்றான்னா, 1808ஆம் ஆண்டு ஜான் டால்டன் என்று அழைக்கப்படக்கூடிய இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஒரு சயின்டிஸ்ட், ஓகேவா? அவர் பேர் என்ன? ஜான் டால்டன். இவர் என்ன பண்றாருன்னா, பல்வேறு தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தார். பிக்டோரியல் சிம்பிள்ஸ்னா படங்களை கொண்டு குறித்தல். சரிங்களா? Those symbols are difficult to draw and hence there are not used. ஸோ அவர் கண்டுபிடித்த இந்த முறை என்ன பண்ண முடியும்? நம்மளால் யூஸ் பண்ண முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் நம்மளால் படங்களை வரைய முடியவில்லை. சரிங்களா? தென் இட் இஸ் ஓன்லி ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது? வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக மட்டுமே இது காணப்படுகின்றன. சரிங்களா? நீங்கள் ஷார்ட் அண்ட் ஆப் வச்சுக்கணும். ஜான் டால்டனை பொறுத்தவரையும் 1808ஆம் ஆண்டு என்ன பண்ணார்னா, படங்கள் மூலம் தனிமங்களை குறிப்பிட முயன்றார். ஆனால் என்ன பண்ண முடியல? எல்லா தனிமத்திற்குமே இந்த முறையானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஸோ இது என்னவா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முறையாக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடைமுறையில் இது இல்லை. சரிங்களா? சில எலிமெண்ட்ஸுடைய அந்த பிக்டோரியல் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இது மேட்சில் கூட கேட்கலாம் கொஸ்டின்ஸ். சரிங்களா? தென் அடுத்து கவனிங்க, பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ். இதை தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்ஸ், ஹீலியம், லித்தியம், பெர்லியம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனா ஹச், ஹீலியம்னா ஹச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மெத்தடை யார் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெர்சிலியஸ் தான். சரிங்களா? என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ். In 1813, John Jacob Berzelius devised a system using letters to alphabet rather than the signs. ஒன்றும் ஜான் ஜாக்கப் பெர்சிலியஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் 1813 தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக என்ன பண்ணார்? நம்மளுக்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தப்படக்கூடிய முறையை யூஸ் பண்ணார். நீங்கள் கவனிங்க, 1813 ஜான் ஜாக்கப் Berzelius devised a system using letters to alphabet rather than signs-னா 1813ஆம் ஆண்டு ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சயின்டிஸ்ட் தனிமங்களின் குறியீடுகளை ஆங்கில எழுத்துக்கள் மூலம் குறிப்பிட முயன்றார். The modified version of Berzelius system following under the heading system for determining symbols of the elements. ஸோ இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸுடைய சிம்பிள்ஸ் எதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பெர்சிலியஸ் சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுவரை என்ன பார்த்துருக்கோம்? அதாவது ஒய் சிம்பிள்ஸ், சிம்பிளை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தா கிரேக் சிம்பிள்ஸ் பார்த்துருப்போம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ் பார்த்துருப்போம். தென் டால்டன் சிம்பிள்ஸ், தென் பெர்சிலியஸ் சிம்பிள்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாப்பிக்கோ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் அடுத்த கிளாஸில் ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டெட்டர்மைனிங் சிம்பிள்ஸ் ஆஃப் த எலிமெண்ட்ஸ், இதை பற்றி தெளிவாக நம்ம வீடியோ கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.